ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு ஆயில் போட்டுட்டு சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்பைசஸ் எப்போவுமே பவுடர் பண்ணி வச்சுப்பேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா சாட்டே பண்ணி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து தக்காளி, புதினா, கொத்தமல்லி இது மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு வாட்டரையும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான அளவு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போயிடணும். இந்த ஸ்டேஜில் தயிரை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா மட்டனை வந்து குக்கரில் நல்லா வேக வச்சுக்கிட்டு அதையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரைஸை வந்து நான் ஆஃப் குக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ மசாலாவையும் ரைஸையும் வந்து தம் போட்டுடலாம். 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.